गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्. வணக்கம். செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி, ஜெயவருஷம் பங்குனி மாதம் 24ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் விசாகம், திதி தேய்பிறை, திருதியை. யோகம் நன்றாக இல்லை. மீனராசிக்கு சந்திராஷ்டம நாள். ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய் புதன் சுக்கிரன், கடகத்தில் குரு, கன்னியில் ராகு, துலாமில் சந்திரன், விருச்சிகத்தில் சனி, மீனத்தில் சூரியன் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே தொடர்ந்து இன்றைக்கும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். குருவின் நட்சத்திரங்களில் ஒன்றான விசாகத்திலே சந்திரன் சஞ்சரிக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குருவிற்கு 4ஆம் இடத்திலும் ராசிக்கு 7ஆம் இடத்திலும் மிகச் சிறப்பான நிலையிலே சந்திரன் அமைந்திருக்கிறது. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். தொழில் தொடர்பான அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே குறிப்பிடத்தக்க நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். ஆரோக்கியத்திலே ஏதேனும் சிறு பின்னடைவு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அவை அனைத்தும் முற்றிலுமாக சரியாகிவிடும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். அதிக அளவில் நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்திலே செவ்வாய் புதன் சுக்கிரன் 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்துகின்ற நாள் என்று சொல்லலாம். தன ஸ்தானத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடம் வந்திருக்கிறது. புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கு நன்மையை செய்யும். எனினும் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். அவை அனைத்தும் பயனுள்ள செலவுகளாக இருக்கும், நல்ல செலவுகளாக இருக்கும். ராசிக்கு 12ஆம் இடத்திலே உள்ள கிரக சேர்க்கை காரணமாக சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மகிழ்ச்சியாக செய்கின்ற செலவுகள் அதிகமாக இருக்கும். இன்றைய தினம் வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். எனினும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரனோடு இணைந்திருக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். இதுகாரும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருந்த ராசி அதிபதி புதன் இப்பொழுது 11ஆம் இடமாகிய மேஷத்திற்கு வந்து அங்கே செவ்வாய் சுக்கிரனோடு இணைந்திருப்பது உங்களுக்கு ஒரு நன்மை. ராசிக்கு 5ஆம் இடத்திலே குருவின் நட்சத்திர சாரம் பெற்று சந்திரன் சஞ்சரிப்பதும் உங்களுக்கு அதிக நன்மையை செய்யும். மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல நாள் என்பதால் இந்நாளிலே நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். மருத்துவ சிகிச்சை பலனளிக்கின்ற ஒரு நேரம் என்று சொல்லலாம். ஒரு சிலர்
மாற்று வைத்தியத்தின் மூலமாக தங்களது நோயை குணப்படுத்திக் கொள்வார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று புதன் சுக்கிரனோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 4ஆம் இடமாகிய துலாமிலே வலுவான நிலையிலே அமைந்திருக்கிறதாகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உற்றார் உறவினர் நண்பர்கள் சந்திப்பு நிகழும். அதன் மூலமாக நீங்கள் மனதிலே உள்ள கவலைகளையெல்லாம் மறந்து விடுவீர்கள். குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நிகழ்த்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெறும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. தனலாபாதிபதியாகிய புதன் நீச்சம் பெற்றிருந்தது, 8ஆம் இடத்திலே மறைவு பெற்றிருந்தது. இப்பொழுது 9ஆம் இடம் வந்து அங்கே செவ்வாய் சுக்கிரனோடு புதன் இணைந்து விட்டது. ராசிக்கு 3ஆம் இடத்திலே இன்றைய தினம் சந்திரன் குருவின் நட்சத்திர சாரம் பெற்று மிகச் சிறப்பான நிலையிலே நன்மை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். அனைத்து விதத்திலும் நன்மைகள் நடைபெறும். தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி, குடும்ப உறவுகள் வலுப்பெறும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறையும். பயணங்கள் ஏற்படும். பண வரவு அதிகமாகும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி புதன் 7ஆம் இடத்திலே நீச்சம் பெற்றிருந்தது. இப்பொழுது நீச்சஸ்தானத்திலிருந்து நகர்ந்து மேஷத்திற்குள் வந்து 8ஆம் இடத்திலே அஷ்டமாதிபதி செவ்வாயோடும் சுக்கிரனோடும் ஒன்றாக இணைந்திருக்கிறது. 7ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருந்ததை காட்டிலும் 8ஆம் இடத்திலே புதன் இருப்பது ஓரளவுக்கு நன்மை அளிக்கக்கூடியது. அதிலும் புதன் சுக்கிரன் சேர்க்கை என்பது கன்னிராசிக்கு நன்மையை செய்யும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். கைக்கு வந்து சேர வேண்டிய பணம் சரியான நேரத்தில் வந்து சேரும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படுகின்ற ஒரு நாள். மிகச் சிறப்பான ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசியில் சந்திரன் தொடர்ந்து இன்றைக்கும் இருக்கிறது. இன்று நாள் முழுவதும் ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் தொழில் ஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. தொழில் ஸ்தானாதிபதியாகிய சந்திரன் ராசியை கடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களது தொழிலிலே நீங்கள் மிகப்பெரிய சாதனைகளை செய்வீர்கள். திட்டமிட்டபடி தொழிலை மிகச் சிறப்பாக நடத்துகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். பதவி உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் தொழில் ரீதியாக நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரனோடு புதனும் செவ்வாயும் ஒன்றாக இணைந்து 7ஆம் இடத்திலே அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றன. ஆகவே மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக, குறிப்பாக தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று 6ஆம் இடத்திலே சுக்கிரன் புதனோடு இணைந்திருக்கிறது. 12ஆம் இடத்து சந்திரன், பாக்யாதிபதி சந்திரன் விரயஸ்தானத்திலே குருவின் நட்சத்திர சாரம் பெற்றிருப்பதால் உங்களுக்கு அது நன்மையை செய்யும். சுப விரயங்கள் ஏற்படும். மகிழ்ச்சியாக செய்கின்ற செலவுகளெல்லாம் செய்வீர்கள். வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது போன்ற அனைத்தும் இப்பொழுது செய்து மகிழ்வீர்கள். பொருளாதார நிலை மிகச் சிறப்பாக இருக்கும். விரும்புகின்ற பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்கின்ற ஒரு வாய்ப்பு இந்நாளிலே உருவாகும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். பணிபுரியும் இடத்திலே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும்.
குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். அதிக நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் வழங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 7க்கும் 10க்கும் அதிபதியான புதன் இதுகாரும் 4ஆம் இடத்திலே நீச்சம் பெற்று இருந்தது. இப்பொழுது 5ஆம் இடம் வந்து 5 குடைவனோடு இணைந்து விட்டது. ஆகவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். எந்த தொழிலில் உள்ளவர்களாக இருந்தாலும் அந்த தொழிலிலே ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் உருவாகும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். தொழிலில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கும். தொழில் தொடர்பான வழக்குகள் ஏதேனும் இருந்தால் இப்பொழுது முடிந்துவிடும், சாதகமாக முடிந்துவிடும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 7 குடையவன் 10ஆம் இடத்திலே, 10 குடையவன் 4ஆம் இடத்திலே, முக்கியமான கிரகங்கள்லாம் கேந்திரஸ்தானத்திலே அமைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 4, 7, 10 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான 3 கேந்திராதிபதிகள் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்ளும் விதத்திலே அமைந்திருக்கின்றன. இது ஒரு மிகச் சிறப்பான ஒரு யோகம். இது ஒரு ராஜயோகம் என்று சொல்லலாம். மிகப்பெரிய பதவிகள் எல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். எதிர்பாராத விதமாக புதிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக மாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இலாக்கா மாற்றம் போன்ற மாற்றங்களெல்லாம் நிகழக்கூடிய வாய்ப்பு இந்நாளிலே உண்டு. அவை அனைத்தும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும். மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் நடைபெறும். உடன் பிறந்தவர்களுடன் உள்ள கருத்து வேறுபாடுகளெல்லாம் மறைந்து குடும்பத்திலே மகிழ்ச்சி அலை வீசும். உற்றார் உறவினர் நண்பர்கள் சந்திப்பு நிகழும். அதனால் மகிழ்ச்சி அடைவீர்கள். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு மிக வலுவாக காணப்படுகிறது. வீடு மனை நிலம் தொடர்பான வழக்குகள் சர்ச்சைகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது நல்ல முடிவுக்கு வரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கலைத்துறையினருக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மிகச்சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக உள்ளதால் இந்நாளில் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மீன ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே முக்கிய பணிகளை நாளைய தினம் செய்து கொள்ளலாம். இன்று ஒரு நாளைக்கு விட்டு விடுங்கள். உங்களுடைய அன்றாட கடமைகளை மட்டும் செய்து வருவது நல்லது. இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுதும் மிகுந்த கவனம் தேவை. அதில் இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே கவன சிதறல் ஏற்படும். கவனக்குறைவினால் சில தவறுகளை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். ஆகவே சந்திராஷ்டம நாள் இன்றைய தினம் மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் மீனராசி அன்பர்கள் எல்லாம். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் சங்கடஹர சதுர்த்தி, புதன்கிழமை ஏப்ரல் 8. நாளைய தினம் சங்கடஹர சதுர்த்தி. மாலை நேரத்தில் விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டிய நாள். நாளைய தினம் சுப முகூர்த்த நாள். காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை முகூர்த்த நேரம். 9 to 10 முகூர்த்தம். நாளைக்கு சுப முகூர்த்த நாள், சங்கடஹர சதுர்த்தி. மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையவும், பிரச்சனைகள் தீரவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண.
சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் இருக்கு? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. ஓம் கம் கணபதியே நமக. அபராஜித பிங்காட்சா நமஸ்தே ராமபூஜிதா. கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசுகளுடன் மங்களகரமான ஜெயவரிடம் பங்குனி மாதம் 24ஆம் தேதி 7/4/2015 செவ்வாய்க்கிழமை இந்த சுபதினங்கள் கூடிய இன்னைக்கு பல நல்ல விஷயங்கள் பேச போகிறோம். பொதுவாக மங்களவாரம் அப்படின்னாலே தெய்வீக விஷயங்களுக்கு ஏற்றது, மங்களங்கள் தரக்கூடிய துர்கியை வழிபாடு பண்ணுறதுக்கும் ஏற்றது. இப்போ நாம் நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரங்களை பற்றியும் சாஸ்திரங்களை பற்றியும் தர்மங்களை பற்றியும் நிறைய குழப்பங்கள் இன்றைக்கி இருக்குது. எத்தனை முறை சொன்னாலும் சாதாரணமாக மேலோட்டமாக பார்த்துட்டோ சில முடிவுகள் எல்லாரும் வந்துடும். யாராவது 10 பொருத்தம் சொன்ன உடனே கல்யாண விஷயங்களில் கூட பார்த்திங்கன்னா எத்தனை பொருத்தம் இருக்குது, எத்தனை பொருத்தம் இருக்குதுன்னு ஒரு ஆரம்ப கேள்வியை சரியானதாக படலை. ஏன்னா முதல்லேருந்து சொல்லிட்டு இருக்கோம், ஆண்களுக்கு நட்சத்திர தோஷம் கிடையாது. ஆண்களுக்கு நட்சத்திர தோஷம் கிடையாது. அதாவது மூலமோ ஆயில்யமோ பூராடமோ கேட்டையோ நட்சத்திர தோஷங்கள் ஆண்களுக்கு கிடையாது. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அப்படி எடுத்துட்டிங்கன்னா நல்ல வேதங்கள் படித்த பெரியோர்கள் இந்த ஜோதிடத்தில் தசவித பொருத்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு வேதம் படித்த பெரியோர்கள் கட்டாயம் தசவித பொருத்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். அதை விட இன்னொன்று என்ன சொல்கிறோம், முக்கியமான 2 புஸ்தகங்களில் மனப்பொருத்தம் இருந்தால் தின பொருத்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறார். காலப்பிரகாசிகா புஸ்தகம் பார்த்தா கூட காளிதாசன் தெளிவாக குறிப்பிடுறார். பொதுவாக கலியுகத்தில் 10 பொருத்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நட்சத்திர தோஷங்கள்னு பெண்கள் ஜாதகத்தை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் முடியறதே கடினமாக இருக்கிற நேரத்தில் முதல்ல என்ன பண்ணிடுறோம், இந்த ஜோதிடர் தலையில் பழி போட்டு 10 பொருத்தத்தில் போய் நிற்கிறோம். அடுத்து ஜாதின்ற ஒரு அமைப்பில் போகிறோம், அப்புறம் மொழின்ற அமைப்பில் போகிறோம், அப்புறம் அந்தஸ்துன்ற அமைப்பில் போகிறோம். யாருமே நல்லவர்களான்னு பார்க்குறதில்ல. ஒரு ஆண் ஜாதகம் எடுத்தால் அந்த பையன் நல்ல பையன்தான்னு பார்க்குறதில்ல. ஒரு பெண் ஜாதகம் எடுத்தால் அந்த பெண்ணோட குணம் உயர்ந்ததாக இருக்குமான்னு பார்க்குறதில்ல. இதெல்லாம் பார்த்துட்டோம் நல்லவாளான்னு பார்க்குறத கடைசி பட்சமாக வச்சுக்கணும். அதெல்லாம் விட்டுட்டோம். இன்றைக்கி தர்மங்கள் என்ன சொல்லித்துன்னு பெரியோர் நல்ல வேதம் படித்த பெரியோர்கிட்ட கேட்டிங்கன்னா அவன் நிறைய நல்ல விளக்கங்கள் தருவா. அதனால் இந்த 10 பொருத்தத்தை மாத்திரம் வச்சுக்கிட்டு நிறைய கல்யாணங்களை நிறுத்த வேண்டாம். அதுக்கும் மேலே பூ கட்டி போடுறதுன்னு ஒன்று வச்சுருக்கோம். ஒன்று கேட்குறோம், பொருத்தங்கள்லாம் பார்த்துட்டீங்க, பையன் பொண்ணு பார்த்தாச்சு, அப்புறம் சுவாமிகிட்ட போய் பூ கட்டி போடுறோம். ஏன் அதை முதல்ல பார்த்தா என்ன? ஒரு பொண்ணு ஜாதகம் வீட்டுக்கு வருது, பையன் ஜாதகம் வீட்டுக்கு வருது. பையனோ பொண்ணோ தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னே பூ கட்டி போட்டு அதுக்கப்புறம் பேசுங்களேன். எல்லாத்தையும் பேசிட்டோம். கடைசியில் குலதெய்வத்துக்கிட்ட போனேன், உத்தரவு கொடுக்கல. கடைசியில் பார்த்தா பொண்ணு பிடிச்சிருக்குன்னு பொண்ணு சொல்லுவா, பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கோம், பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கோம், குடும்பம்லாம் பிடிச்சிருக்கோம், குலதெய்வம் உத்தரவு கொடுக்கல. அதில் பாருங்கள் 3 வாட்டி போடுறீங்க. 2 வாட்டி உத்தரவு கொடுக்குது, 1 வாட்டி உத்தரவு கொடுக்கல. எதை எடுத்துப்பீங்க? 2 வாட்டி உத்தரவு கொடுக்கல, 1 வாட்டி உத்தரவு கொடுத்தது, எதை எடுப்பீங்க? குலதெய்வம் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தா 11 வாட்டி பாருங்கள். 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டியில் 11 வாட்டியும் 11 முறையும் வேண்டாம்னு வந்தால் எடுத்துக்கங்க. அதேமாதிரி 11 முறையும் வேணும்னு வந்தால் அதை எடுத்துக்கங்க. 1 வாட்டி வேணும்னு 1 வாட்டி வேண்டாம்னு சொல்லி சுவாமி எங்கேயாவது 1 வாட்டி வேணும் 1 வாட்டி வேண்டாம்னு சொல்லுவாரா? குழந்தையாண்ணா எனக்கு கொடுக்காதேன்னு சொல்கிறதுக்கு உத்தரவு கொடுத்தா ஒரே மாதிரி கொடுப்பார். அப்போ 11 முறை பாருங்கள். உத்தரவு 11 முறையும் கல்யாணம் வேண்டான்னு வந்தால் அப்போ அதை எடுத்துக்கங்க. 11 முறையும் வேணும்னு வந்தால் அதை எடுத்துக்கங்க. சரி, குலதெய்வத்துக்கிட்ட கேட்குறதா இருந்தால் ஜாதக பொருத்தமே பார்க்கக்கூடாது. ஜாதக பொருத்தமே பார்க்காதீங்க. நீங்கள் நேராக குலதெய்வத்துக்கிட்ட மட்டும், ஏன்னா தெய்வத்தை நம்பினால் அடுத்து நீங்கள் ஜோதிடத்துக்கிட்டே போகக்கூடாது. அதனால் தெய்வத்தை உறுதியாக நம்பி 11 முறை பூ கட்டி போடுங்க. 11 முறையும் உத்தரவு வந்தால் அதை ஒரே உத்தரவாக இருக்கணும். அப்போ சுவாமி உத்தரவு கொடுத்துன்னு அர்த்தம். 1 வாட்டி உத்தரவு கொடுத்து 1 வாட்டி உத்தரவு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு மனுஷா கிடையாது. அதனால் நீங்கள் ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னே குலதெய்வ உத்தரவு கேட்கணும். ஆனால் ஜாதகம்லாம் பார்த்து பொண்ணு பிள்ளை போச்சு எல்லாம் பேசி முடித்த பிறகு குலதெய்வ உத்தரவு கேட்குறேன்னு சொல்லக்கூடாது. அதுமாரி சகுனம் நிமித்தம் பிரசனம் கூட
கல்யாணம் பேசுறதுக்கு முன்னதான் பார்க்கணும். கல்யாண பத்திரிக்கை போட்ட பிறகு சகுனம் சரியில்லைன்னு சொல்லி நிறுத்தக்கூடாது. அதனால பெரியவா சொல்ற வேதம் படித்த பெரியவர்கள் என்ன சொல்றான்றதை கொஞ்சம் கவனமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும். அதனால எப்பயுமே சாஸ்திரங்களை நல்லா படித்த பெரியவர்கிட்ட கேளுங்க. நாம நம்ம மனசுக்கு பட்ட முடிவுகளை எடுக்கவே கூடாது. ஏன்னா அது சரியானதாக அமையாது. எப்படி ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட ஆரோக்கியத்தை பற்றி ஆரோக்கிய குறைவு வந்தால் நல்ல மருத்துவர்கிட்ட கேட்குறோமோ அதே மாதிரி நல்ல படித்த சாஸ்திரம் படித்த பெரியவர்கள்கிட்ட ஆலோசனை கேட்கணும். நாம புஸ்தகம் பார்த்தோம் நமக்கு மனசுக்கு பட்ட முடிவுகளை எடுக்கவே கூடாது. மேலே நல்ல விஷயங்கள்னு பேசிட்டே போகலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. மன பொருத்தத்தை பத்தி நல்ல ஒரு விஷயம் நீங்க எல்லாருக்காகவும் சொன்னீங்க. தொடர்ந்து முதல் இணைப்பாளர் இன்னைக்கு யார் எங்க இருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் விஜய். எங்க இருந்து பேசுறீங்க சார்? திருச்சியில இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார், நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? அப்பாக்காக. அவருடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். அப்பா பேர் எஸ் கோபால். ரேவதி நட்சத்திரம், மீன ராசி. பிறந்த நேரம் இரவு 1:55, 24/3/1955. சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் குறித்து உங்களுடைய அப்பாக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்? அப்பா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஒரு 1 இயரா வந்து ஹெவி லாஸ்ல இருக்காங்க. வருமானமே சுத்தமா இல்ல. முதல் போட்டது எல்லாமே போயிடுச்சு. அடுத்தது இப்ப என்ன பண்றது என்ன எப்படின்றது ஒன்னும் புரியல. இப்ப வீட்டுலதான் இருக்காங்க அப்பா. இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து இப்ப சம்பளத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அதுவும் ஆனா இப்ப சரியா இல்ல. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் கேட்க போறோம். சரிங்க சார், கவலைப்படாதீங்க. இதற்கான எளிய பரிகாரம் என்ன இருக்கு அப்படின்றது சப்தரிஷி வாக்கியம் மூலம் நம்மளுடைய சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது எனக்கும் கேட்கணுங்க. சரிங்க சார், கேட்கலாம். சுவாமிஜி, உங்க தகப்பனார் என்ன உத்தியோகம் பண்ணி சொந்த தொழில் பண்ணார்? அப்பா வந்து டெக்ஸ்டைல் பிசினஸ், துணி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. சரி, ஹோல்சேல். சரி, ஒரு 10 வருஷமா வந்துட்டு ரொம்ப கஷ்டம் தான். இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு 1 இயரா எதுவுமே பண்ண முடியாம ரெடிமேட் பிசினஸ் தான். சரி, அது இப்ப ஃபுல்லா மூடிட்டாங்க. சரி, இப்ப சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருக்காரப்பா. எந்த ஊர்ல ஹோல்சேல் பிசினஸ் பண்ணார்? திருச்சி. சரி, இப்ப வேலைக்கு போறது அதே இடத்துல தான்? இல்லங்க, இப்ப வேற ஒரு இடத்துல. அதே ஊர்ல தானே? அதே ஊர்ல தான். அதே ஊர்ல தான். சரி, இப்ப ஒரு சொல்லுங்க. தமிழ்நாடு ஃபுல்லா வேலை இருக்கும், மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. சரி, நீங்க பண்றது இப்ப என்ன உத்தியோகம்? இல்ல, நான் இப்ப படிச்சு முடிக்க போறேன். சரி, உங்களுக்கு என்ன கேட்கணும்? அடுத்தது மேற்கொண்டு படிக்கலாமா, இல்ல ஜாப் கிடைச்சிருக்கு அதுக்கு போலாமா, பார்ட் டைம்ல பண்ணலாமா அப்படின்னு கேட்க போறேன். இப்ப உங்க தகப்பனாரை பொறுத்த வரைக்கும் பாராட்டும். ஒரு 60 வயதுன்றதை மறந்து நல்லா சுறுசுறுப்பா வந்து வாழ்க்கையில் ஏற்பட்ட நஷ்டத்தையும் கவலைப்படாம நல்லா உழைக்கணும்ன்றார். இது மாதிரி இருக்கிறவா ஒரு நல்ல வழிகாட்டின்னு சொல்லலாம். ஏன்னா 50-52 வயதுலேயே எல்லாம் தளர்ந்து போற மனுஷன் மத்தியில 60 வயதுல கூட இவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டதை கவலைப்படாம சுறுசுறுப்பா உழைச்சி ஜெயிக்கணும்னு நினைக்கிறார். அது ஒரு நல்ல பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். எப்பயுமே மெய்வருத்த கூலி தரும்னு நமக்கு சுவாமி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா கூட நீங்க உழைக்க ஆரம்பிச்சீங்கன்னா சுவாமியே இறங்கி வந்து கொடுப்பார். கட்டாயம் அது ஒரு பெரிய விதி. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி பெரிய விதி. அதனால உங்க தகப்பனாருக்கு நட்டங்கள் சரி செய்யப்படும். அவர் எடுத்த முயற்சி வெற்றிகரமாக இருக்கும். இப்போ செய்கிற உத்தியோகத்தில் அவருக்கு புகழ் கட்டாயம் தேடி வரும். உழைப்புக்கேற்ற பெருமை அவருக்கு உண்டு. அவர் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் வந்து ஒரு மாதமும் புனர்பூச நட்சத்திரம் அன்னைக்கு ராமர் கோயிலுக்கு போய் ராமரையும் ஆஞ்சநேயரையும் தரிசிக்க சொல்லுங்கள். புனர்பூச நட்சத்திரம் கோயிலுக்கு போய் ராமனையும் ஆஞ்சநேயரையும் தரிசிக்க சொல்லுங்கள். அவரோட வருஷம் அவர் பிறந்தநாள் வரும்பொழுது ஸ்ரீ ராமபிரானுக்கு வஸ்திரம் வாங்கி சாத்த சொல்லுங்கள். அவர் தொழில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். உத்தியோகத்திலேருந்து மறுபடியும் தொழிலுக்கு மாறுவார். அதாவது உத்தியோகத்திலேருந்து இன்னும் 1 வருடத்தில் சொந்த தொழிலுக்கு மாறுவார். கூட்டு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு அவரை தேடி வரும். வடதேசத்தில் பிறந்தவர் கட்டாயம் அவருக்கு கை கொடுப்பார். வட மாநிலத்தில் பிறந்த ஒரு பெரிய மனிதர் அவருக்கு கை கொடுப்பார். மறுபடியும் அவர் முயற்சி வந்து வெற்றியை நோக்கி அவர் அழைச்சி செல்லும். இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டு தொடர்புகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வெளிநாட்டு தொடர்பும் அவரை கட்டாயம் வாழ வைக்கக்கூடியதாக இருக்கும். மறுபடியும் பீனிக்ஸ் பறவை மாதிரி அவர் வந்து உயிர் தெழுந்து வரக்கூடிய பீனிக்ஸ் பறவை மாதிரி இழந்ததெல்லாம் அடைவார். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்திருக்க வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கட்டாயம் உங்களுக்கு பலன் வந்து சிறப்பானதாக இருக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை குணசீலம் போய் பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள். வெற்றி உங்களை தேடி வரும். உங்கள் தகப்பனாரை பொறுத்த வரைக்கும் உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடியவராகவே இருப்பார். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. விஜய் அவங்களுக்காகவும் அவங்களுடைய அப்பாக்காகவும் வந்து நல்ல ஒரு தீர்வு நீங்க சொன்னீங்க.
தொடர்ந்து நிறைய நேயர்கள் இருக்காங்க. அடுத்த நேயர் யார் எங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. லட்சுமி. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? கரூர் மாவட்டம் குளித்தலையில இருந்து பேசுறேம்மா. என் மருமகளுக்கும் மகனுக்கும் பார்க்கணும்மா. அவங்களுடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. சாந்தி 4/8/1986, ஆடி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 3:10 பிறந்திருக்காங்க. நட்சத்திரம் புனர்பூசம், லக்னம் ரிஷபம், ராசி கடகம். மகன் 25/5/1984, பேர் சரவணன். வெள்ளிக்கிழமை மாலை 6:02 பிறந்திருக்கான். வைகாசி 12ஆம் தேதி. விருச்சக லக்னம், மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். சரிங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து நீங்க சுவாமிஜி கிட்ட இன்னைக்கு பேசணும்? 2 பேரோட வாழ்க்கையும் ஒற்றுமை இல்லாம இருக்குமா. மருமக பிகாம் எம்காம் வரலும் படிச்சிருக்காங்க, வேலை கிடைக்கல. 2வது மகனும் குடிச்சுக்கிட்டு இருக்காப்புல, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். ஆனா 2 பேரும் வாழ்றாங்க. சொன்ன பேச்சு 2ம் கேட்டுக்காம இப்ப தனி குடித்தனம் போய் இருந்துகிட்டு நமக்கு மனசுக்கு சங்கடத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. வாழ்வாங்களா? அந்த பொண்ணுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்குமா? குழந்தையும் இல்ல, 6 வருஷம் ஆச்சு, குழந்தையும் இல்ல. குழந்தை பிறக்குமாங்கிறத கேட்கணுமா? சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கறத நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க மேடம். சுவாமிஜி வணக்கம். சாந்தி நமஸ்தே. இப்ப வேலைக்கு போறாரா உங்க பையன்? போயிட்டு இருக்கான், ஒரு ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கான். சரி. உங்க மருமக வேலைக்கு போல? ஆனா டெய்லி தண்ணி போடுறான் சாந்தி, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். உங்க மருமக வேலைக்கு போறாங்களா? மருமகளும் இப்பதான் தனியார்ல ஒரு கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கா, இப்போ 1 மாசமா. சரி. தனி குடித்தனமும் இருக்கிறாங்க. இங்க இருந்து குளித்தலையில இருந்து கரியாப்பட்டின்ற ஊர், அவங்க தாய் வீட்டு ஊருக்கு போயிட்டாங்க. சரி. ஓ. அங்க போய் 2 பேரும் இருக்காங்க. குழந்தை பாக்கியமும் 6 வருஷம் ஆச்சு, இல்ல சாமிக்கு. ஓ. 2வது இந்த பையன் குடிப்பழக்கத்தையும் நிப்பாட்ட மாட்டேங்கிறான். அவன் நிப்பாட்டுறதுக்கு நானும் எவ்வளவோ வைத்திய முறைகளும் செஞ்சுட்டேன், சாமிங்களுக்கும் செஞ்சுட்டேன். ஒன்னும் பலன் இல்லாம இருக்கு சாமி. நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லம்மா. கட்டாயம் பலன் தரக்கூடிய காலம் கணிஞ்சு வருது. இப்ப சப்த ரிஷி வாக்கியப்படி அவருக்கு சொல்ல போற எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. அவர் மனம் கட்டாயம் மாறும். நீங்க ஒரு பௌர்ணமிக்கும் பெண் தெய்வத்தோட ஆலயத்துக்கு போய் அங்கே தேன் நைவேத்தியம் பண்ணுங்க. அப்படி இல்லை, போக முடியலன்னா வீட்டில் பௌர்ணமி அன்னைக்கு ஏதாவது ஒரு பெண் தெய்வ படம் வச்சு, பெண் தெய்வம்னா பாலையாக இருக்கலாம், அம்மனாக இருக்கலாம், லக்ஷ்மியாக இருக்கலாம், துர்கையாக இருக்கலாம், காமாட்சியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தோட படம் வச்சு தேன் நைவேத்தியம் பௌர்ணமியில் பண்ணிடுவாங்க. இல்லை பெண் தெய்வ ஆலயம் போய் தேன் நைவேத்தியம் பண்ணுங்கள். இவர் இந்த மயக்கத்திலேருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு வரும். 1. அவரோட இந்த குழந்தைங்க புத்திர பாக்கியத்துக்காக சொல்கிற பரிகாரம்னா, 2 பேரும் தம்பதியாக போய் வயலூர் போய் முருகனை தரிசிக்க சொல்லுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு காலை வேலை போய் வயலூர் முருகனை தரிசிக்க சொல்லுங்கள். தொடர்ந்து ஒரு 6 உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு செய்ய சொல்லுங்கள். கட்டாயம் புத்திர பாக்கியம் உங்களுக்கு கட்டாயம் அவருக்கு கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும். இப்போ இந்த வேலை வாய்ப்பில் இருக்க ஏற்ற இறக்கம் சொன்னீங்க. இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அரசு உத்தியோகம் கிடைக்காது, ஆனால் கௌரவமான இடத்துல உத்தியோகம் கிடைக்கும். 2 பேருமே தொடர்ந்து நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஸ்திதியம் வரும். அதுக்கு பொதுவாக ஏதாவது ஒரு புதன்கிழமை அன்னைக்கு நரசிம்ம சுவாமி ஆலயத்துக்கு போய் துளசி மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்கள். ஒரு முறை பண்ணால் போதும். அவள் குடும்பத்தில் ஒற்றுமையும் இருக்கும், தரமான வேலையும் கிடைக்கும். பொதுவாக அவங்க மனம் மகிழக்கூடிய செய்தி தேடி வரும். நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எப்பயுமே கஷ்டம்னு ஒன்று வந்தால் கட்டாயம் சந்தோஷம்னு ஒன்று தேடி வரும். எந்த ஒன்றுக்கும் எதிர்விளைவு உண்டு. அவன் பையனை பொறுத்த வரைக்கும் அதுலேருந்து மீண்டு வருவார். நீங்கள் கவலைப்படாதீங்க. அவர் உழைப்புக்கும் பலன் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், உங்களுடைய பேர் சொல்லுங்க. மேடம், என் பேர் லட்சுமிகாந்த் மேடம், பொள்ளாச்சியிலேருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்கு எங்க அப்பாவுக்கு 2 வயசுங்க மேடம். எங்க அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. எங்க சின்னம்மாவுக்கு ஒரு பொண்ணு, அவ இப்போ போன மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி சூசைட் பண்ணிட்டாங்க மேடம். எங்க அப்பா என் கூட பேச மாட்டேங்கிறாருங்க மேடம். எங்க குடும்பமே ரொம்ப பிரிஞ்சிருக்குங்க மேடம். நான் மைக்ரோ ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கேங்க மேடம். இப்ப நல்லா பண்ணிட்டு இருக்கேங்க. ஆனா என்னன்னா, இதை விட்டுட்டு நம்ம தூரவரம் போயிடலாமா, அல்லது இது நம்ம பிசினஸ் இதையே நல்லா பெருசா இது பண்ணலாமா, அல்ல எனக்கு மேரேஜ் நடக்குமா நடக்காதா? எங்க அப்பா என் கூட எப்ப பேசுவோம் தெரியல. உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். மேடம் 24/5/1987. என் பேர் லட்சுமிகாந்த், மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். ராகவேந்திர சுவாமியோட ரொம்ப பக்தர் மேடம்.
சரிங்க சார், உங்களுடைய பிரச்சனைக்கு என்ன எளிய பரிகாரம் இருக்கு அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் நம்மளுடைய சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா சுவாமிஜி? சொல்லுங்க. உங்க சித்தி யாரு கூட இருக்காங்க இப்ப? அப்பா கூட இருக்காரு. நீங்க தனியா தான் இருக்கீங்களா இப்ப? ஆமாங்க சுவாமிஜி, நானும் பாட்டியும் இருக்கேன். இப்ப வந்து அம்மா அப்பா வழி அம்மாவா அம்மா வழி அம்மாவா இவங்க? அப்பாவோட அம்மாங்க சுவாமிஜி. சரி, இப்போ உங்க சகோதரி இறந்து போனதுக்கு என்ன காரணம்? அவ சூசைட் பண்ணிட்டாங்க சுவாமிஜி. அது என்ன காரணம்? என்ன காரணம்னு அவ தெரியலைங்க சுவாமிஜி எனக்கு கரெக்டா. உங்க தகப்பனார் பிரிஞ்சு போனதுக்கு என்ன காரணம் உங்களை விட்டு? நான் போன 1 வருஷத்துக்கு முன்னாடி எங்க சின்னம்மா இங்க டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்த பிறகு நான் வீட்டை விட்டு வெளியில வர வேண்டியதாயிருக்கு. சரி, இப்ப நீங்க 2 விஷயம் துறவரம் போலாமான்னு எதிர்பார்க்குறீங்களா? ஆமாங்க சாமி, அது போலாமா அல்லது பிசினஸ்? ஏன்னா நான் நல்லா ஏர்ன் பண்றேங்க சாமி, நல்லா தொழில் மைக்ரோ ஃபைனான்ஸ் தாங்க சாமி பண்றேன். அப்புறம் ஏன் துறவரத்தை பத்தி யோசிக்கிறீங்க? இல்லறத்தை பத்தி யோசிக்கிறீங்க, துறவரத்தை பத்தி யோசிக்கிறீங்க? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. இப்ப நீங்க ஒரு விஷயத்த சொல்லிடுறோம். முதல்ல உங்க சகோதரி தற்கொலை பண்ணிடுறதுக்கு அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுன்றதை சொல்லிடுறோம். 1. அடுத்து நீங்கள் உங்கள் தகப்பனார் வந்து தொடர்ந்து அன்பாக இருக்கிறதுக்கும் உறவு பலப்படுறதுக்கும் பரிகாரம் சொல்கிறோம். 3வது உங்கள் தொழில் நல்லா இருக்கிறதுக்கு பரிகாரம் சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். வீட்டில் கூட கணவன் மனைவி சண்டை வந்த உடனே நான் துறவரம் போயிடுறேன்னு சொல்கிறத எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். ஆனால் தமிழ் சினிமா பாடலில் கூட துறவரம் ஏன் போகக்கூடாது, இல்லறம் எப்படி வசந்ததுன்னு நல்ல பாடல்களாக இருக்குது. அந்த காலத்திலேயே பாடியிருக்கா. நமக்கு மனசு வெறுத்துட்டா உடனே துறவரம் போனோன்னா எல்லாரும் நினச்சிட்டு இருக்கா சன்னியாசின்னு சொல்லிட்டா எங்கேயோ ஒரு மூலையில் போய் உட்காந்துடலாம், யாராவது கொண்டு வந்து சாப்பாடு 2 வேளை போட்டுருவா, ஒரு காஷாயத்தை கட்டி நிம்மதியாக தூங்கி எழுந்துக்கலாம். இது சன்னியாசம் கிடையாது. எத்தனையோ மடாதிபதிகள் வந்து காத்தால எழுந்தானா ராத்திரி வரைக்கும் ஓய்வு இல்லாமல் எப்படி உழைக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் எவ்வளோ மடாதிபதிகள் வந்து ராத்திரி பகலும் உழைச்சிக்கிட்டே இருக்கா. அதனால் நாம் நினைக்கிற மாதிரி சன்னியாசம்ன்றது ரொம்ப சுலபமானதல்ல. சந்நியாசம் வந்து யார் நினைக்கிறாளோ மனம் வந்து சோம்பேறித்தனமாக இருக்குன்னு அர்த்தம், சோம்பலோடு இருக்குன்னு அர்த்தம். அதனால் சந்நியாசம்ன்றது சுலபமான ஒரு விஷயமா நாம் நினைக்கவே கூடாது. எவ்வளோ சன்னியாசிகள் பாரதம் முழுக்க நடந்திருக்கா, வண்டியில் போல காலால் நடந்து இந்த இந்தியாவை சுற்றி வந்திருக்கா. அதனால் சந்நியாசத்தை சுலபமாக நினைக்காதீங்க. அப்புறம் சந்நியாசம் யார் எடுத்துக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது உண்மையாகவே மனம் பரிபூர்ணம் அடைஞ்சால் சந்நியாசம் தானே வரும். வெள்ளரி பழம் பழுத்தா தானே கொடியிலேருந்து கீழே விடும். அதனால் சந்நியாசம்ன்றது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. மனம் பரிபக்குவம் அடைஞ்ச பிறகு புத்தர் மாதிரி மகாவீரர் மாதிரி மனம் வந்து பரிபக்குவம் அடைஞ்சு ஞானத்தை தேடி போகும்பொழுது சந்நியாசம் தானே கிடைக்கும். ஆனால் வீடு வேண்டாம், வாசல் வேண்டாம், கல்யாணம் ஆலை, அதனால் சன்னியாசியாக போகிறன்றது, பொண்டாட்டியோட சண்டை போட்டு சன்னியாசியாக போகிறன்றது, 60 வயசாகிடுச்சு பொண்டாட்டிக்கு 55 வயசாகி போச்சு, அதுக்கப்புறம் நான் சன்னியாசியாக போகிறேன்றது. ஏன் கல்யாணம் பண்ண உடனே போக வேண்டியது தானே? எதுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால் போக வேண்டியது தானே? கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி 55 வயசான பிறகு பொண்டாட்டி விட்டுட்டு ஓடி போகிறேன்னா அதுவா சன்னியாசம்? அதெல்லாம் தவறான விஷயம். அதனால் திரும்ப வந்து இந்த மாதிரி யாருமே சிந்திக்காதீங்க. சந்நியாசம்ன்றது உயர்ந்த விஷயம். மனம் பரிபக்குவம் அடைஞ்ச பிறகு உங்களுக்கு தானே அந்த சந்நியாசம் கிடைக்கும். இன்னொன்று, காஷாயம் போட்டு தான் சன்னியாசியாக இருக்கணும் அவசியம் இல்லை. இல்லறத்தில் இருந்துக்கிட்டே சன்னியாசியாக இருக்கலாம். நீங்கள் ஜனக மகாராஜா சரித்திரம்லாம் படித்து பாருங்கள். நீங்கள் அவள்லாம் எப்படி இருந்தால் பாருங்கள். தசரத மகாராஜா எப்படி இருந்தா தெரியுமா? உண்மையிலே சன்னியாசி மாதிரி தான். சக்கரவர்த்திக்கே சன்னியாசியாக இருந்திருக்கு. ஆனால் அவள் குடும்பத்தோடு வாழ்ந்தாலும் சன்னியாசி தான். அவள்லாம் பரிபக்குவம் அடைஞ்சவா. வியாசர் கதெல்லாம் படிங்க. அதனால் சந்நியாசம்ன்றது ஒரு சுலபமான விஷயம் மாதிரியும் வேலை போயிடுத்து சன்னியாசியாக போகிறன்றது அதெல்லாம் தவறு. நீங்கள் தொண்டு செய்யணுன்னா உண்மையாகவே நீங்கள் சன்னியாசி ஆக வேண்டாம். எவ்வளோ படிப்பறிவில்லாத குழந்தைகள்லாம் இருக்குது. அந்த குழந்தைகளுக்கு ஏன் கல்வி சொல்லித்தரக்கூடாது? அதனால் அப்படி ஏன் இப்போ வசதி இல்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்களேன், ஒரு ஏழை பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்களேன், அதுவே உங்கள் வாழ்க்கை பலனுள்ளதாக இருக்கும். அதனால் சந்நியாசம்ன்ற வார்த்தையை சுலபமாக நீங்கள் சாமானியமான விஷயத்தில் அதை பயன்படுத்தாதீங்க. அது ஒரு உயர்ந்த விஷயம். 1. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் சகோதரி இறந்து போனதுனால நீங்கள் உங்கள் அப்பா பண்ணியிருக்க வேண்டியது நாராயணபடி சம்ஸ்காரமோ அல்லது சப்தாகம் பாகவதமோ படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் 1 வருடத்துக்குள்ளே ஒரு 11 வில்வ மரமாவது வச்சுருக்கணும். இது 3மே செய்யலைன்னா இனிமேலாவது சந்தர்ப்பம் வந்தால் கயா போய் சிரார்த்தம் பண்ண சொல்லுங்கள். உங்கள் சகோதரி இறந்து போனதுனால உங்கள் தகப்பனார் கட்டாயம் பண்ண வேண்டியது கயாவில் போய் சிரார்த்தம் பண்ணணும். இரண்யமாக பண்ணக்கூடாது, சிரார்த்தமே பண்ணணும். பல்குனி நதி, விஷ்ணுபாதம், அட்சயவடத்தில் கட்டாயம் சிரார்த்தம் பண்ணணும். மாலையபட்ச அமாவாசை விசேஷம் இருந்தாலும் வருஷம் முழுக்க கயா விசேஷம்.
அதனால் கட்டாயம் கயாஸ்திரார்த்தம் பண்ண வேண்டியது அவசியம். நீங்கள் பண்ண வேண்டியது முருகனோட ஆலயத்துக்கு போய் முருகப்பெருமான ஒரு விசாக நட்சத்திரம் அன்னைக்கும் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டே வாங்க. முருகன் அருளால் அப்பா உறவு உங்களுக்கு நல்ல முறையில் அமையும். பகை மனதில் இருக்க வருத்தங்கள் விலகும். உங்கள் தொழில் வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு மலைமேலுள்ள சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள். மலைமேலுள்ள சுவாமினா உங்களுக்கு நரசிம்மர் சுவாமியாக இருக்கலாம், ஆஞ்சநேயராக இருக்கலாம், வெங்கடாஜலபதியாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், அல்லது முருகப்பெருமானாக இருக்கலாம். யார் இருந்தாலும் மலைமேலுள்ள சுவாமியை நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். வருஷத்துக்கு 1 முறையோ 2 முறையோ தரிசனம் தொடர்ந்து பண்ணுங்கள். கட்டாயம் உங்களோட வேலை வலிமை உள்ளதாக இருக்கும். சந்நியாசத்தை பற்றி நினைக்காதீங்க. கடவுள் உங்களுக்கு நல்ல அறிவை கொடுத்துருக்கார், ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கார். நம்ம சமூகத்துக்கு நம்மளால் முடிஞ்ச நல்லதை செய்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் உயர்ந்த சந்நியாசம். எல்லாத்தையும் விடுறது சந்நியாசம் இல்லை, மனதளவில் துறக்கிறது தான் சந்நியாசம். உடல் அளவில் துறக்கிறது சந்நியாசம் இல்லை. காஷாயம் கட்டிட்டாலோ அல்லது தாடி வச்சாலோ மொட்டை அடித்தாலோ பிரயோஜனம் இல்லை. ஏகதண்டி சன்னியாசி, திருதண்டி சன்னியாசி, பரமஹம்ச சன்னியாசி, அம்ச சன்னியாசி, உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கு. அதனால் சந்நியாசம்ன்றது உயர்ந்த விஷயம். மனதால் எல்லாத்தையும் துறந்தால் அதுதான் உயர்ந்த சந்நியாசம். உங்களுக்கு கல்யாணம் ஆகும். கட்டாயம் உங்களுக்கு நல்ல தொழில் தேடி வரும். நீங்கள் வெற்றிகரமான ஒரு மனிதராக இருப்பீங்க. உங்களால் பலருக்கு உபயோகமும் ஏற்படும். நீங்கள் கவலையை விடுங்க. நீங்களும் ஜெயிப்பீங்க, மற்றவங்களையும் ஜெயிக்க வைப்பீங்க. இப்போ சொன்னதை மட்டும் செய்யுங்க, நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. லட்சுமிகாந்த், அவங்களுக்காக நல்ல ஒரு தீர்வு சொன்னீங்க. எல்லாருக்காகவும் சன்னியாசத்தை பத்தியும் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் நீங்க கொடுத்தீங்க. தொடர்ந்து அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் கலிங்கராணிங்க மேடம். நான் தொட்டியத்துல இருந்து திருச்சி மாவட்டம் பேசுறேங்கம்மா. என்னோட பிறந்த தேதி 22/2/1969 மேடம். உங்களுக்காக தான் சுவாமிஜி கிட்ட பேசணுமா? ஆமாங்க. எனக்கு, என் கணவருக்கு, என் குழந்தைக்கு 3 பேர்த்தையுமே சேர்த்து ஒரே கேள்விங்க மேடம். சரிங்கம்மா, சரி. உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லிடுங்க. பிறந்த தேதி 22/2/1969ங்க. பரணி நட்சத்திரம் 3ஆம் பாகம். மாலை 4:30க்கு சனிக்கிழமை பிறந்திருக்கேங்க மேடம். மேச ராசி, கடக லக்கணம். சரிங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட எனக்கு ஓவரா கடன் பிரச்சனை இருக்குங்க மேடம். எங்க கணவருக்கு சொத்து பிரச்சனைங்க மேடம். எங்க மாமனார் வகையில பூர்வீக சொத்து இருக்குங்க. அதை கொடுத்தாங்கன்னா வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டு கடன் எல்லாம் கட்டிடலான்னு பாக்குறேங்க மேடம். எங்களுக்கு அது வழியே பிறக்க மாட்டேங்குது. 3 வருஷமா நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், முடியலங்க மேடம். பையன் இப்ப இந்த வருஷத்தோட படிப்பு முடிக்கிறாங்க மேடம். மேற்கொண்டு படிக்க வைக்கலாமா, வேலைக்கு அனுப்பலாமான்னு ஒரு சந்தேகம் மேடம். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கறத நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க மேடம். சுவாமிஜி வணக்கம். சுவாமிஜி தொட்டியத்துல இருந்து பேசுறேங்க சுவாமிஜி. உங்க பூர்வீக சொத்தை விற்க விடாம தொந்தரவு பண்றது யாரு? விற்க வேண்டாம் நினைக்கிறது யாரு? விற்க வேண்டாம்னு இல்லைங்க சுவாமிஜி, எங்களுக்கு பிரிச்சே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க வீட்டுக்காரோட பிறந்தது 4 பேருங்க. எங்க வீட்டுக்காருக்கு அடுத்து பிறந்தவர் இருக்காரு இல்லீங்களா, எங்க வீட்டுக்காரோட தம்பி. ஆமாங்க. அவரு ஒவ்வொரு தடையும் அவராதான் பஞ்சாயத்துக்கு ஆள் கூட்டி வருவாருங்க. சொத்தை பத்தி பேசுவோம். கடைசியா 3 பேருமே, எங்க வீட்டுக்காரோட தங்கை, இன்னொரு தம்பி, எல்லாரும் எங்க வீட்டுக்கார் 3 பேர் பத்திரம் எல்லாம் எழுதி சைன் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா அவரு நடுவுல உள்ளவர் மட்டும் என்ன செஞ்சீங்கன்னா, நான் கேக்குற மாதிரி எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தாதான் நான் சொத்தை பத்தி பிரிப்பேன், கையெழுத்து போடுவேன்னு சொல்லி அதை பிரிச்சே கொடுக்க மாட்டேங்கிறாருங்க. மாமனார் மாமியார் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அதிகப்படியா எதிர்பார்க்கறாருன்னா நிறைய எதிர்பார்க்கறாரா, சிறிதளவு கொஞ்சம் எதிர்பார்க்கறாரா? நிறைய எதிர்பார்க்கறாருங்க மேடம். அவர் ஒரு 15,000 வருமானம் உள்ள மாதிரி எக்ஸ்ட்ரா எனக்கு கொடுங்கங்கிறாரு. அவர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காருங்க. அவருக்கு வசதி குறைவே இல்லைங்க, நல்லா இருக்கிறாரு. நாங்க ஆனா நான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேங்க. எங்க வீட்டுக்காருக்கு வேலையெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, வீட்டுல சும்மாதான் இருக்காரு. அதனால சரி, எனக்கு இங்க வீடு கட்டி எனக்கு உடம்பு முடியாம போயிருச்சுங்க. அதனால கடன் நிறைய ஆயிடுச்சு. சரி, அந்த பூர்வீக சொத்தை பிரிச்சு கொடுத்தாங்கன்னா, நான் இங்க வேலை பாக்குற ஊர்லயே ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டி இருக்கேங்க. அந்த சொத்தை கொடுத்தாங்கன்னா வித்து, நம்ம பெரியவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. சரி, அதை வித்து நம்ம கடனை கட்டிடலான்னு பார்த்தேன். என் கடன் தீர வழியே இல்லைங்க சாமிஜி. பையனும் இப்ப இந்த வருஷம் படிப்பு முடிச்சு வர்றாங்க. அவனை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதா, என்ன படிச்சிருக்காரு? பிஇ படிக்கிறாங்க சாமிஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஏப்ரலோட படிப்பு முடியுது. மேற்கொண்டு அவன் வேலைக்கு போவானா இல்ல மேற்கொண்டு படிக்க வைக்கலாமான்னு அதுவும் எங்களுக்கு குழப்பமா இருக்குங்க. எனக்கு நிம்மதியே இல்ல. போகாத கோயில் இல்லைங்க சாமிஜி. எவ்வளவு விருதம் சொல்றாங்களா, இருந்துட்டு வந்துருவேன். எவ்வளவு விட்டு கொடுக்க முடியணுமா நான் விட்டு கொடுத்துட்டு வந்துட்டேங்க. நாங்க தாங்க பெரியவங்க, அவங்களுக்கு எல்லாம் வெளியூர்ல இருக்காங்க, விட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி விட்டு கொடுத்து வந்தாங்க. மீறி எங்கிட்ட தகராறு பண்ணிட்டு எங்க சொத்தை எங்க கைக்கு கிடைக்க விடாம பண்றாங்க. கடன் தீர்றதுக்கு எனக்கு வழி பிறக்கணுங்க சாமிஜி. இப்ப சொல்ல போற பரிகாரத்தை, எளிய பரிகாரத்தை செய்யுங்க. சப்தரிஷி வாக்கியப்படி பிரச்சனைகள் தீரக்கூடிய காலம் கடிஞ்சு வருது. நல்லது உங்களை தேடி வருது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ சொல்ல போகிற பரிகாரத்தை ஆரம்பித்து தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. இந்த சித்திரை மாதம்
உங்களுக்கு வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு, இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு 3 அடி உயரத்துக்கு குத்துவிளக்கு ஏற்றி வச்சு அதில் மகாலட்சுமி அல்லது பாலை அல்லது ராஜராஜேஸ்வரி ஆவாகனம் பண்ணி அந்த குத்துவிளக்கு ஒரு மனை மேலே வச்சு பஞ்ச தீபம் 5 தீபம் ஏற்றி தாமரை நூல்னால் தாமரை தண்டு நூல்னு கிடைக்கும், நாட்டு மருந்து கிடைக்கும், அது வாங்கி நெய் தீபம் ஏற்றி மனையில் வந்து குத்துவிளக்கு ஒரு மனை மேலே வச்சு அதில் அரிசி மாவு கோலம் போடுங்க. அதுக்கப்புறம் முன்பக்கம் ஒரு வாழை இலை வச்சு அதில் வந்து உங்களுக்கு எல்லா விதமான பழம், அதாவது வாழைப்பழம், மாம்பழம், என்னென்ன பழங்கள் கிடைக்குமோ ஒரு 5 தினசு பழம் வச்சுட்டோம். வெத்தலைப்பாக்கு, வாசனை பாக்கு, வெத்தலைப்பாக்கோட பாக்கு வந்து சாதாரண பாக்கு வைக்காமல் வாசனை பாக்கு வைங்க. அப்புறம் ஒரு பானகம் ஒரு சின்ன கிண்ணியில் வச்சு மகாலட்சுமி அல்லது பாலையோட அஷ்டோத்திரத்தை சொல்லி உங்களுக்கு தூபதீபம் சமர்ப்பித்து பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கட்டாயம் தேடி வரும். ஒன்று, அது பண்ணி முடித்த உடனே 5 சிமுகலியை வர சொல்லி கிழக்கு பார்த்து வாழ உட்கார சொல்லி வெத்தலை பாக்கு, பழம், உங்களுக்கு மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் வச்சு தட்சணை தாம்பலம் கொடுங்க. உங்களுக்கு கட்டாயம் இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு வரும். அவர் பெருசாக எதிர்பார்த்தாருன்னா கூட உங்களுக்கு கொஞ்சமாவது விட்டு கொடுங்க போகிறோம். 100 பங்கு எதிர்பார்த்தாருன்னா 25 பங்காவது விட்டு கொடுங்க. குடும்பம் அமைதியாக இருக்கும், அது ஒரு பெரிய வரமாக இருக்கும். பையனை பொறுத்த வரைக்கும் ஒரு உத்தியோக வாய்ப்பு தேடி வரும், அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருடம் கழிச்சு மறுபடியும் படிப்பை தொடரக்கூடிய வாய்ப்பு வரும். அந்த அடுத்த படிப்பை தொடரலாம். இந்த 1.5 வருடம் உத்தியோக லாபம் அவருக்கு உண்டு. பையனை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் வீட்டில் ஆஞ்சநேயர் சுவாமி படம் வச்சு அவரோட ஸ்லோகங்களை சொல்லி வர சொல்லுங்கள். ஆஞ்சநேயரோட ஜபம் முடிஞ்சால் அதை ஜபத்தை பண்ண சொல்லுங்கள். வெற்றிகரமான ஒரு மனிதராக இருப்பார். வேறு பரிகாரம் வேண்டாம். உங்கள் குடும்ப பிரச்சனை, சொத்து பிரச்சனை தீரும், கடன் அடையும். இப்போ சொன்ன பரிகாரம் மாத்திரம் போகிறோம், வேறு எந்த பரிகாரங்களும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி, நல்ல ஒரு தீர்வு சொன்னீங்க. தொடர்ந்து அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் கணேசன் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க சொன்னீங்க? திருச்சியில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்காக தான் மேடம். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. பிறந்த தேதி 23/9/1988 மேடம். நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம், கும்பராசி, மீன லக்கணம் மேடம். சரிங்க சரி, என்ன சந்தேகம் குறித்து நீங்க சுவாமிஜி கிட்ட இன்னைக்கு பேசணும்? எனக்கு தொழிலுக்கும் திருமணத்துக்கும் மேடம். அப்பா அம்மாவுக்கு எல்லாம் ஏற்கனவே உடம்பு சரியாம போயிருது. அவங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு பாக்குறாங்க. வேலை ஒரு பக்கம் எல்ஐசில வேலை செஞ்சுட்டு இருக்கேன் மேடம். பரிமிட் ஆகுமா இல்ல வேற வேலை பாக்கலாமா அப்படிங்கறதுக்காக கேட்கலாம். சரிங்க சார், கவலைப்படாதீங்க. இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் நம்மளுடைய சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க சுவாமிஜி. வணக்கம் சாமிஜி. நமஸ்தே. என்ன உத்தியோகம் உங்களுக்கு எல்ஐசில? எல்ஐசில நான் டெம்பரரி ஸ்டாஃபா இருக்கேன் சாமிஜி. சரி, இப்போ உங்களுக்கு விவாக விஷயத்துக்கும் உத்தியோக விஷயத்துக்காக கேட்டிருக்கீங்க. ஆமா சார். இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி நீங்கள் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. விவாக விஷயத்தில் மட்டும் சின்ன சின்ன தடைகளை நீங்கள் சந்திப்பீங்க. ஆனால் உத்தியோக விஷயத்தில் பொறுமையாக இருங்க. இப்போ செய்யக்கூடிய நிலை பரிபூர்ணத்தை கொடுக்கும், நிரந்தரமான அமைப்பாக மாறும். அதனால் உத்தியோகத்தை பற்றி சிந்தனை உங்களுக்கு வேண்டாம். ஆனால் அந்த விவாகத்தை பற்றி சொன்னீங்கன்னா அதில் சின்ன சின்ன தடைகள் தெரியுது. அந்த தடைகளுக்காக மட்டும் நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா போகிறோம். ஒரு சதுர்த்திக்கும், அதாவது அமாவாசைக்கு அப்புறம் வர சதுர்த்தி, பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய சதுர்த்தி, 2 சதுர்த்தி அன்றைக்கும் விநாயகர் பெருமான் கோயிலுக்கு போய் அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணி நமஸ்காரம் பண்ணிடுவாங்க. கட்டாயம் விவாகம் 6 மாதத்தில் கைகூடி வரும். திருப்தியான வாழ்க்கையாக அமையும். மத்தியதர குடும்பத்தில் பிறந்த பெண்ணாக இருப்பா. கல்விக்கு குறையிறாது. திருமணத்துக்கு அப்புறம் நல்ல செழிப்பு வரும். இந்த விநாயகர் வழிபாடு மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. அது அடுத்து உங்களுக்கு வருஷம் ஆவணி மாதம் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாத்தி கொழுக்கட்டை நைவேத்தியம் பண்ணி முழு வழிபாடாக பண்ணுங்கள். வேறு பரிகாரங்கள் வேண்டாம். கட்டாயம் பலன் கிடைக்கும். மன வாழ்க்கை மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இன்னைக்கும் வழக்கம் போல பார்த்துட்டு இருக்க எல்லா நேயர்களுக்காகவும் நல்ல தீர்வுகள் நீங்க சொன்னீங்க, நல்ல செய்திகள் நீங்க சொன்னீங்க. இதனால கண்டிப்பா எல்லாருமே பயனடைஞ்சிருப்பாங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிமம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.